இந்தியாவே பரபரப்பாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம முக்காடு வெற்றி கழகம் மாதிரியே சிஜேபி கரப்பான்பூச்சி அந்த கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி வந்து அவங்களோட முக்கிய நிறுவனர், அந்த கட்சியோட நிறுவனர் வந்து இந்தியாவில் வந்து இறங்க போகிறார். அமெரிக்காவில் இருக்கார் அவர். அவர் வந்து இந்தியாவில் வந்து இறங்க போகிறார். அவர் வந்து மெயினாக வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து அவரோட ஜாப் வந்து ரிசைன் பண்ணணும், அவரோட பதவி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக இப்போ வந்து போராட்டம் பண்ண போகிறாங்க. எல்லாரையும் வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க. அதனால் வந்து மிகப்பெரிய அளவில், ஏன்னா வந்து 25 மில்லியன் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் அழைப்பு எடுத்திருக்காரு. அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள அதாவது காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே வந்து குமிஞ்சிருக்காங்க. இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வருமோ அப்படின்ற ஒரு பயத்தில், அச்சத்தில் வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகள் அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காகவும் அவரை கைது செய்கிறதுக்காகவும் பிளான் போட்டிருக்காங்க பிஜேபி. இப்போது இந்த சிஜேபி இருக்குல்ல, இந்த சிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று ஆரம்பித்த கட்சி இப்போ ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்ன எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் மீட்டை சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நீதிபதிகள் யாருக்குமே வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வாக்காளர் இருக்காங்களா, அந்த வாக்காளரை வந்து எல்லா தகுதியும் இருந்தும் அவரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கினா அவர் வந்து தேச துரோக வழக்கு, அதாவது தீவிரவாதத்துவ வழக்கை வந்து பதிஞ்சு நாட்டிற்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறாங்க. ஏன்னா வாக்காளரை வந்து எல்லா தகுதியும் இருந்தும் அவரை நீக்கிறது வந்து தேச துரோக வழக்கு போட்டு அவங்க வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பாராளுமன்றம் வந்து எம்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணாமலே பாராளுமன்றத்தில் சரிபாதி 50% வந்து பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே பிஜேபி இருந்து இது கொண்டு வந்துச்சு, பிஜேபி தான் பெண்கள் அப்படின்னா பிஜேபிக்கு தெரியும், பிஜேபி வந்து என்ன பண்ணால் இந்த இதை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க, அதை ரத்து பண்ணுவாங்க, அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இது வந்து இது பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது கூட சேர்ந்து தான் நாட்டுக்கு எதிரான திட்டங்களையும் சேர்ந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் இது வந்து பெண்களுக்கு நாங்கள் 50% இடஒதுக்கீடு கொடுக்கலான் இருந்தோம், பார்த்தீங்களா இப்படி வந்து எதிர்கட்சிகளாக சேர்ந்து இது வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி அவர்களை போய் எல்லாம் புலம்பிட்டு தாங்க. அது என்ன காரணம், பெண்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா, பெண்கள் உள்ள 50% வந்தால் வந்து அவங்களால பொறுக்க முடியாது, பிஜேபியால் அப்படி பொறுக்க முடியாது. அதனால் இவங்க வந்து சரி ஓகே, எதிர்கட்சிகளாம் இந்த கோரிக்கையை விளக்குறாங்க, பெண்களுக்கு சரிபாதி பங்கு கொடுக்கணும், எம்பி இந்த ராஜ்யசபா சீட்லாம் வந்து எல்லாமே வந்து சரிபாதி பங்கு தரணுமா, அப்படி தரணும், சரி தரோம் அப்படின்னு தரேன்னு சொல்லிட்டு அது கூட வந்து நாட்டுக்கு எதிரான திட்டங்களையும் சேர்த்து சப்மிட் பண்ணோம்னா அதை எதிர்க்கிற பேரில் இதையும் டிஸ்மிஸ் பண்ணிடுது. இதை தான் வந்து பிஜேபி பண்ணாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அம்பானி அதானி நடத்துகிற அந்த பெரிய பெரிய நேஷ்னல் மீடியா இருக்குல்ல, அந்த மீடியாவோட லைசன்ஸ்லாம் முடைக்கிறவாங்களாமா. உங்கள் கட்சியை வளரவே விட மாட்டானுங்க அவங்களாம், மிகப்பெரிய அதான். ஆனால் இந்த கட்சி வந்து வளர விடாமல் அவங்கள சீண்டி அவங்க வந்து என்ன, அதாவது இந்த தமிழ்நாட்டில் எப்படி வந்து தற்கொலைன்னு சொல்லி இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கோவப்பட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்களோ, அதாவது அவங்கள டென்ஷன் ஆகி அவங்க வந்து அதுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி தான் கரப்பாம்பூச்சி கட்சி இளைஞர்களில் கரப்பாம்பூச்சின்னு சொன்னதுனால ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பண்ணிட்டாங்க. அவங்க வந்து திருப்பி கைது பண்ணால் அவங்க கட்சி வளரும். ஆனால் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக அம்பானி, அதானி, பிஜேபி எல்லாருமே சேர்ந்து நிறைய வேலைகளை வந்து செய்வாங்க. அப்படி தான் இருக்குது. இப்போ அம்பானி அதானியோட நேஷனல் மீடியாஸ்லாம் வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆங்கர் இருக்காங்களே அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களாமா. காசு வாங்கிட்டு வந்து கூப்பிட்டுருவாங்களே அதாவது ஜிங்கிச்சா அடிச்சுட்டு நாட்டுக்கு எதிரான அதாவது ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே டிஎம்கே, இது மாதிரி வந்து நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து பரப்பிட்டுருக்காங்க டிவிகே சைட்லேருந்து. அதே மாதிரி அங்கே பெரிய பெரிய நேஷனல் மீடியாஸ்லேயும் வந்து ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை வந்து நேஷனல் மீடியா மூலயமா ஆங்கரிங் மூலயமா அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அடுத்து வந்து எனி எம்எல்ஏ எம்பி ஹூ கேன் பார்ட்டி
அடுத்து 5வது ஒரு கட்சியில் வந்து இருந்து அந்த கட்சியில் நான் இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி நம்பி எல்லா மக்களோட ஓட்டையும் வாங்கிட்டு அந்த ஓட்டை வாங்கினதுக்கப்புறம் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு கட்சியிலேருந்து தாவிடுது. இது யார் வந்து பண்ணுறாங்கன்னா பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடி ரைடு மூலயமாவோ இல்லை அது நிறையா மிரட்டி வந்து கட்சி தாவல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஓவராலாக. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா அப்படி தாவரங்களை வந்து அவங்களே வந்து நாங்கள் கைது பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து தடை சட்டம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாமே வந்து பிஜேபி பாலிடிக்ஸ் அந்த அதுக்கு எதிராக இருக்கிறதுனாவும் அது இல்லாமல் மிகப்பெரிய முதலாளித்துவம் அவங்க இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனாலும் இந்த கட்சியை வளர விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்றத வந்து அதற்கான எந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து ஒரு லீகலாக ஒரு கட்சி எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு இவங்க விடுவாங்களா இல்லையான்றதே கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு போராட்டம் நடத்துறதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் சதி திட்டம் வந்து தீட்டப்படுறதா வந்து அவருக்கே நியூஸ் போயிருக்கு. அப்போது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆனால் இவங்க அடுத்த எலெக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு மாற்றத்தை அது எதிர்கட்சி பிஜேபிக்கு எதிர்கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்காக ஒருவேளை எலெக்ஷன் நிற்கல அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக இருக்க கட்சியில் வந்து ஓட்டு போடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து போராடி எப்படியே கட்சி ஆரம்பித்து லீகலாக வந்து அவங்க எலெக்ஷன் நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த எலெக்ஷனில் சிஜேபி தான் ஜெயிக்கும். அப்படிங்கிறப்போ இந்த யங்ஸ்டர்ஸோட போராட்டம் யங்ஸ்டர்ஸோட எழுச்சி இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வந்து இப்படி எழுதுறதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு 6 இந்த டே அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒரே பரபரப்பாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்விக்குறி. ஏன்னா வந்து எல்லாமே மீடியாவில் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஆனால் வந்து நானும் அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ போராட்டம் வரும், தமிழ்நாடு இல்லை இந்தியா எந்த அளவுக்கு வந்து பிரமிக்க போகுது அப்படின்றத நானும் பார்க்குறதுக்காக வெயிட்டிங். இந்த போராட்டத்தை பற்றின அப்டேட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.